முதல்ல பெரிய விக்கெட் யாரு? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியை முதல்ல விரட்டி விட்டாரு. இப்போ அடுத்து சசிகலா, அடுத்து டிடிவி, இப்படி பல விக்கெட்டுகளை எடப்பாடி தேர்தல் வர்றதுக்குள்ள எல்லா விக்கெட்டையும் வீழ்த்திடுவார். வீழ்த்திட்டு எடப்பாடி பிஜேபி 2 பேர் தான். விஜய் கட்சியில் நான் இணைகிறேன். பண்டுட்டி விஜயகாந்த் கட்சிக்கு போனார்ல, அது போல இவர் போயிடலாம். போயிடலான்னு. இப்போ விஜயை பார்ப்பதற்கு 3 ஷாட் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் ஓபிஎஸ் போகணும். இந்த நிலைமை ஆயிடுச்சு. பிஜேபியினுடைய தயவுல தான் விஜய் எங்க வராது, இந்த கூட்டணிக்கு வராது. அது உறுதி ஆயிடுச்சுங்களா? அது 100% உறுதி. விஜய் ஏடிட்டு பேசுறதே வந்து திமுக விழுத்தம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, திமுக தானாவே விழுந்து போயிடும். திமுகவுடைய மூத்த தலைவர்களாக வந்து சில பேர் வந்து சைலண்ட் மோட்ல இருக்காங்க. அதுக்கு காரணம் பிஜேபியோட அதிமுக சேர்ந்தது அப்படின்றாங்க. அந்த சைலண்ட் மோட்ல எப்போ வந்து இல்லைங்க, அந்த அதிமுக மூத்த தலைவரெல்லாம் கவுன்சிலர் கூட அது ஏழு கேட்குங்க. விஜய்க்கு அமித்ஷா கேரண்டி, சீமானுக்கு எடப்பாடி கேரண்டி. அண்ணா வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல். இபிஎஸ் அவர்களை வந்து மோடி சந்திக்காததுக்கான காரணம், அதுக்கு அடுத்தது வந்து வேலுமணியை மட்டும் தனியாக சந்தித்ததுக்கான பல மர்மங்கள் பேசப்படுகிறது. இது எடப்பாடிக்கு வச்ச செக்கா? ஓபிஎஸ்ஸை சந்திச்சிங்கன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு வரமாட்டேன்ட்டார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில். ஓகே ஓகே. நீங்கள் ஓபிஎஸ்ஸை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தால் நான் பிரதமரை வரவேற்க ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு வரமாட்டேன். அதோட அவரை நீங்கள் முதல்ல கிளம்புங்க. பிரதமர் அலுவலகம் யார் அனுப்பிடுச்சு? ஓபிஎஸ். ஏன்னா ஓபிஎஸ்கிட்ட எந்த செல்வாக்கும் இல்லை, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு எம்பி கூட இல்லை, டீ குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துற வேலை தான் ஓபிஎஸ் வெளியில் இருக்காரு. அதனால் ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணி அதிமுக இதில் இருந்தவர் மிக மிக வெகு தூரத்திற்கு விரட்டி அடிக்கப்பட்டார். இப்போ அவர் யாருக்கு நூல் விட்டுட்டு இருக்காரு? விஜய்க்கு. விஜய் கட்சியில் நான் இணைகிறேன். பண்டுட்டி விஜயகாந்த் கட்சிக்கு போனார்ல, அது போல இவர் போயிடலாம். போயிடலான்னு. இப்போ விஜயை பார்ப்பதற்கு 3 ஷாட் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் ஓபிஎஸ் போகணும். இந்த நிலைமை ஆகிப்போச்சு. நாளைக்கு என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசியிருக்காரு. இல்லை, நாளைக்கு தான் நிலைப்பாடு. ஜெயலலிதாவால் 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட ஓபிஎஸ் உடைய நிலைமை. சரி, ஓபிஎஸ் உடைய நிலைமை எப்படின்னா, மோடி அவர்கள் வந்து வேலுமணி அவர்களை சந்தித்ததுக்கு காரணம் என்ன? இது நல்ல கேள்வி. என்னன்னா, வேலுமணி பிற்காலத்தில் தேவைப்படுவார். பிற்காலத்தில் ஏன் தேவைப்படுறாரு? அவருக்கு கரெக்டா செக் வைக்க ஏக்நாத் சிந்தாக்கள் தேவை. யார் தேவை? ஏக்நாத் சிந்தாக்கள். செங்கோட்டை தேவை. கருப்பு சிவப்பு வெள்ளைய காவி ஆக்குவதற்கு இவரெல்லாம் தேவைப்படுகிறார். எடப்பாடி கூட கேட்டாரா, நானே பார்க்கல, நீயே போய் பார்த்தேன். இல்லை, ஆல் இண்டியா டோர்னமெண்ட், கராத்தே டோர்னமெண்ட், அவரோட வாழ்த்து வாங்குறக்கா போனேன். ஏன் நான் வாழ்த்து கேட்டேன்? முன்னாள் முதலமைச்சர் நான் வாழ்த்து கொடுத்தா செல்லாதா? அப்போது பிரதமர் அலுவலகம் யாரை இப்போ ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்குது? வேலுமணியை. இப்போ வேலுமணி எடப்பாடியை விட வேலுமணி தான் யாருக்கு தேவை? இப்போ மறுபடியும் வந்து பாஜக வந்து அதிமுக மிரட்டுதுன்னு தானே நம்ம இதை பார்க்க முடியும். இல்லைங்க, அதாவது அது இப்போ மிரட்டாது. எப்போ மிரட்டும்? 8 மாதம் இருக்கு, அப்போ தான் மிரட்டும். ஏன்னா இப்போ வர அந்த கூட்டம்லாம் கண்டிப்பாக ஐபி வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு சேரக்கூடிய அந்த அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கூடிய அந்த கூட்டங்கள் அவர் போனதுலாம் வந்து சுற்றுப்பயணம் மிக மிக வெற்றி.
ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எந்த நேரத்தில் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கலாம்ல. இல்லை, அது முட்டாள்கள் தான் அப்படி சொல்லுவான். பிஜேபியினுடைய தயவுல தான் விஜய் எங்கே வராது, கூட்டணிக்கு வராது. அது உறுதியாயிடுச்சுங்களா? அது 100% உறுதி. விஜய் ஏடிஎம்கே பேசுறதே இல்லையே. முறை வந்து சொல்ல சீமான் அவர்களும் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. இல்லைங்க, அதாவது இப்போ அவருக்கு போன 21 தேர்தலில் 3.5% தான் தோத்து போயிட்டார். இப்போ அவருக்கு 3.5 இப்போ டபுளாக தேவைப்படுது. எவ்வளவு? 7 தேவை. சீமான்ட்ட 7 இருக்கு, விஜய்கிட்ட 7 17 ஒரு 7க்கு மேல இருக்கு. 11% இருக்கு. 7க்கு மேல இருக்கு. அப்ப 2 7 அவருக்கு வேணும். அவருக்கு இப்ப தூக்கத்துல கனவுல கூட 7 தான் வருது. தூங்கி முடிஞ்ச பிறகு 118 வருது. 118 எம்எல்ஏ ஜெயிச்சா தனி மெஜாரிட்டி. அமித்ஷாவை யாரும் தெரியாது, விஜய் யாரு உங்களே எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்காப்பா போஸ்டர்ல. எனக்கு தெரிஞ்சது பூரா ரெட்டையில தான். எப்போ தேர்தல் முடிவு வந்த அதுக்குதான் வந்து பாஜக வந்து இப்பயே வந்து வேலுமணியை பத்திரமா வச்சிருக்காங்க. வேலுமணி வச்சா வேலுமணி, தங்கமணி, வீரமணி, இப்படி பல மணிகள் மணியோடு இருக்கு. அப்போ எடப்பாடி வந்து மோடியை சந்திச்சு பேசல, அவரு கிளம்பி போயிட்டாரு. எங்க ரோடு ஷோவுக்கு போயிட்டாரு. பச்சை பஸ்ஸை எங்க ஹைதராபாத்தில் தயார் பண்ணியிருக்காரு, யாருக்கும் தெரியாம. காற்று பிடிச்சது அங்கதான், காற்று கூட இங்க பிடிக்கல. லாய்ட்ஸ் ரோட்ல வந்து நிற்கும் போது தான் எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த பஸ்ஸை எப்படா ரகசியமா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அப்போ பல ரகசிய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. யாரு? எடப்பாடி. இப்போ எடப்பாடியுடைய மகன் மிதுன் தான் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காரு. அவருடைய ஐடி விங்கு தான் பரபரப்பா இருக்கு. அதே போல எடப்பாடியுடைய மனைவி ராதா அம்மையாருடைய சகோதரன் வெங்கடேசன் களமிறக்கப்பட்டிருக்காரு. இப்ப தங்கமணி, வேலுமணி, வீரமணி ஒரு ஆளு காணா. இங்க எல்லாம் செஞ்சுட்டு டெல்லிக்கு தட்டி விட்டுறது ஒரு மெயில. அடுத்தது என்ன நகர்வு அப்படின்னு அதனால பார்த்தாரு, நீங்க உங்களுக்கு மேல நான் டெல்லி, நீங்க டெல்லினா நான் நியூ டெல்லி. உங்களுக்கு உங்க சாவகாசம் வேண்டாம். இப்போ எடப்பாடி பல தந்திரமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. அது முதல் விக்கெட்டு ஓபிஎஸ் சேர்த்து பிஜேபி விரட்டி விடப்பட்டார். அதுக்கு முதல்ல பெரிய விக்கெட் யாரு? ஆட்டுக்குட்டியை முதல்ல விரட்டி விட்டார். இப்போ அடுத்து சசிகலா, அடுத்து டிடிவி, இப்படி பல விக்கெட்டுகளை எடப்பாடி தேர்தல் வர்றதுக்குள்ள எல்லா விக்கெட்டையும் வீழ்த்திட்டு எடப்பாடி பிஜேபி 2 பேர் தான். இந்த கூட்டணியில வந்து புதிய நபர்கள்லாம் வந்து சேருவாங்கன்னு சொன்னதை இவங்க 2 பேர் வச்சு தான் அவர் பேசுறாரா? விஜய்க்கு அமித்ஷா கேரண்டி, சீமானுக்கு எடப்பாடி கேரண்டி. சீமானுக்கு எடப்பாடி கேரண்டி. விஜயகாந்த விலைக்கு வாங்கினதை போல பிஜேபி எப்படியா கொண்டு வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்த்துருவான் விஜய. சீமான எடப்பாடியே பேசி முடிச்சு. ரெண்டுமே நடக்கல. இல்லை, ரெண்டுமே நடக்காம போகாது. அரசியல் மாற்றம் வருமா வராது? இல்லை, அதாவது 2 ஏதாவது ஒன்றாவது நடக்கும். பிஜேபிகிட்ட அதிகாரம் இருக்கு. பிஜேபி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு விஜய்கிட்ட வலு இல்லை. பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு விஜய்கிட்ட வலு இல்லை. எடப்பாடி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு சீமான்கிட்ட வலு இல்லை. இது இத்தனை ஆண்டு காலம் சீமானுக்கு நிதி உதவி எடப்பாடி தான். 2011 ஜெயலலிதா காலத்திலிருந்து ஹைவேஸில் தான் பணம் போகும். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இது 2011 கோஷம். எதுக்கு? எல்லா ஹைவேஸ்லேருந்து தான் மாதம் 2 கோடி ரூபா போகும். கார்பரேஷன்லேருந்து 2 கோடி ரூபா, 4 கோடி ரூபா கட்சி நடத்துறதுக்கு. கட்சி நடத்தி யாருக்கு பினாமியா இருக்கணும்? ஏடிஎம்கே பினாமியா இருக்கணும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி சொல்லி வேலுமணி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ இந்த சீமா யாருடைய பி டீம்? ஏடிஎம்கே பி டீம். முன்னாடி வந்து பிஜேபியுடைய பி டீம் சொல்லிருக்காங்க. இல்ல, ஏடிஎம்கேவே பிஜேபி பி டீம், சி டீம் தானே. இது பி டீம், அது சி டீம், அது ஏ டீம். எல்லாமே பாஸ். இந்த ஏபிசி டீம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து திமுக விழுத்தோம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, திமுக தானாவே விழுந்து போயிடும். ஏன்னா எதை வச்சு சொல்றீங்க? இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தனசேகரன் பேரன், அஜித் குமார், இப்படி பல கதை வந்துட்டு இருக்கு. கவின், இதெல்லாமே மக்கள்கிட்ட இந்த ஆட்சி மீது என்ன நடக்குது? அதிருப்தி இருக்கு. படு அதிருப்தி. 3% வெற்றி பெற்ற திமுக இப்ப மறுபடியும் 3% ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப 6% தேவை.
இந்த 6% யாருக்கு தேவை? திமுகவுக்கு தேவை. எடப்பாடிக்கு இப்போ 3% இருந்தது. சீமானை பர்ச்சேஸ் பண்ணிட்டாருனா, இல்லை விஜய அமித்ஷா பர்ச்சேஸ் பண்ணிட்டாருனா, இங்கே பற்றாக்குறை 3 10,000. யார் யாரை பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓட்டு போடுறது மக்கள் தானே. இல்லை, மக்கள் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான். கோழி மக்களை வந்து யாருமே குறை சொல்ல முடியாதுல்ல. காசு வாங்கி கூட வந்து எதிராக திருப்பலாம்ல. இல்லை இவனுக்கு அரசியலே தெரிஞ்ச போது காசே வாங்க மாட்டான். கேரளாவில் போய் பணம் கொடுங்க ஓட்டு போடுவானா? மகாராஷ்டிராவில் பணம் கொடுங்க ஓட்டு போடுவானா? பஞ்சாபில் ஓட்டு போடுவானா? போட மாட்டான். அவன் யார் நண்பன் யார் எதிரின்னு பார்க்கலாம். இவனுக்கு பணம் கொடுத்தவன் பூரா நண்பன், பணம் கொடுக்காத பூரா எதிரி தமிழனுக்கு. இப்போ 1 கோடி பேர் டாஸ்மார்க்கு காலை எழுந்துச்சு போகிறான். இந்த 1 கோடி குடும்பத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், தமிழன் பூரா வெள்ளையா வந்துடுவான். 1 கோடி அவனை வந்து கருப்பு தமிழன் 1 கோடி வீட்டில் வெள்ளை தமிழ்லாம் மாறிடுவான். ஏன்னா ஏங்க நீங்கள் வட இந்திய வந்து வேலைக்கு வந்த பூரா வெள்ளையா இருக்கான். இப்போ அடுத்து தமிழக வீட்டில் பூரா வெள்ளையா மாறிடுவான். இதை பற்றி எவனாவது கவலைப்படுறானா? எந்த தலைவனாவது யோசிக்கிறானா? சமூகத்தினுடைய சீர்கேட்டை யாருமே நினைக்கல. அப்போ இவனுக்கு என்ன தேவை? ஓட்டு வாங்கணும், அதிகாரத்துக்கு போகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், திருடணும், கொள்ளையடிக்கணும், சேர்த்தணும். அவ்வளோதானே தவிர சமூகத்தின் மீது 1% கூட அக்கறை இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? நடுநிலை ஆளுனுக்கு தெரியுது. அவன் என்ன பண்ணுறான்? ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறான். ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறான். வேணுமா எங்கே யாருக்கு போய் போடுவான்? பிஜேபிக்கே போடுவான். அப்போ அவன் ஒரு கணக்கில் இருக்கான். அப்போ அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வருவது ரகசியமே இதுதான். இது இந்த தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பை தாண்டி எடப்பாடி மீது இருக்கிற நம்பிக்கையில எடப்பாடிக்கு வாக்கு போடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருது. வந்த பிறகு 112 வந்த பிறகு எடப்பாடி என்ன பண்ணுவாரு? யாருன்னே தெரியாது. உங்களை நான் பார்த்ததே இல்லையா? ஏன் 1.5 வருஷம் சொன்னாரா? சொல்ல மாட்டாரு. பிஜேபியோடு இருந்தாரு, அப்புறம் பார்த்தாரு முஸ்லீம் அத்தாக்களை நம்பி தான் நம்ம இனிமேல் ஜெயிக்க முடிவு பண்ணி பிஜேபி வேண்டான்னு வெளியே வந்தார். வெளியே வந்த பிறகு அவருக்கு அத்தாக்களோடு இருந்தார். அத்தாக்கள் ஓட்டு மட்டும் பத்தாது, விஜய் ஓட்டும் வேணும். விஜய் ஓட்டு வேணும்னா பல துரோகி உருவாயிட்டான். எப்படா காலை பிடிச்சி இழுப்பான்னு தெரியல. அத்தனை பேர் பிஜேபிட்டு போய் ரெட்டையிலையோட தப்பிச்சு போனான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ ரெட்டையிலையை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை, பிஜேபியிட சரண்டர் ஆவதை தவிர வழியே இல்லை. அதுதான் எடப்பாடியுடைய நிலைமை. முதல்ல என்ன பண்ணாரு? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபியோடு சேர்ந்ததுனால தான் அந்த அதிமுகவை உடையாம காப்பாற்ற முடிஞ்சுது. இல்லைன்னா அதிமுக எங்கே இருக்கும்? சசிகலா வீட்டில் ஒரு அதிமுக, ஓபிஎஸ் வீட்டில் ஒன்று இருக்கும், டிடிவி வீட்டில் ஒன்று இருக்கும், செங்கோட்டை வீட்டில் பாதி இருக்கும், வேலுமணி வீட்டில் கொஞ்சம் இருக்கும். அந்த கட்சி எல்லாமே இருக்கும். அப்போ எடப்பாடி யார் காலிலாவது விழுந்து என்ன பண்றாரு? அதிமுகவின் கிங் மேக்கர் எடப்பாடின்றீங்க. 100% ஜெயிச்சார ஜெயலலிதா மாறிடுவார். வேட்டி கட்டிய ஜெயலலிதா மாறிடுவார். 112 வர வரைக்கும் தான் அமைதியா இருக்காரு. வந்து விட்டால் நான் ஆணையிட்டால்னு சவுக்கு எடுத்துருவார். சாட்டையை ஜெயலலிதாவுடைய சாட்டையை எடுத்துருவார். இப்பவே ஜெயலலிதா மாதிரி ஆயிட்டார். ஏன்னா அந்த பச்சை கலர் பஸ்ஸு ஜெயலலிதா பிடிச்ச கலர், அதுல யாரையும் ஏற்றுவதில்லை. கவனிச்சிங்களா? பார்த்தோம். ஜெயலலிதா எப்படி சிங்கிள் மேனா இருக்கும், சிங்கா எப்படி வரும்? சிங்கிளா வரும். அதே போல எடப்பாடி இப்ப சிங்கமா மாறிட்டார். யாரையும் கூட சேர்த்துறது இல்லையே. சரி, இப்போ இன்னொரு இது எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அதிமுகவுடைய மூத்த தலைவர்களாக வந்து சில பேர் வந்து சைலண்ட் மோட்ல இருக்காங்க. அதுக்கு காரணம் பிஜேபியோட அதிமுக சேர்ந்தது அப்படின்றாங்க. அந்த சைலண்ட் மோட்ல எப்போ வந்து இல்லைங்க, அந்த அதிமுக மூத்த தலைவரெல்லாம் கவுன்சிலராக கூட அந்த ஏரியாவில் ஜெயிக்க முடியாது. ரெட்டையில் இருந்தால் தான் அவங்க எம்எல்ஏ. ரெட்டையில் இல்லைன்னா கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. மூத்த தலைவர் சைலண்ட் மோடுக்கு போட்டாலும் சரி, பிளைட் மோடுக்கு போனாலும் சரி, எடப்பாடி மூடுக்கு வந்தால் தான் அவர்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும், அவருக்கெல்லாம் எம்எல்ஏ ஆக முடியும், மந்திரி ஆக முடியும். ஏன்னா எடப்பாடி எது இருக்கு? ரெட்டை இலை இருக்கு. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் ரெட்டை இலை. இதுக்கு தாங்க மரியாதை. ரெட்டையில இருக்கிற வரை வந்து அந்த கட்சி உண்மையில வந்து யாரும் ஒழிக்கவோ அழிக்கவோ முடியாது. அந்த அம்மா சொன்ன போல சட்டமன்றத்தில் வந்து சொல்லிச்சா போல ஜெயலலிதா அம்மா எந்த கொம்பனாலும் வந்து அதிமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சபதம் போட்டு போனாங்க. நிச்சயமா அந்த 2026 தேர்தலில் வந்து யார் யாரோட கூட்டணியில் போகிறாங்க, அதிமுக மீண்டும் வந்து
அந்த அம்மா சொன்னா போல வென்று வருமா இல்லை வந்து வீழ்ந்து விடுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு. நன்றி. நன்றி, வணக்கம்.